வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட். ஓகேங்களா? 5 ஆகஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடர் வரீங்க, புதுசாக நீங்கள் மார்க்கெட்டில் வரீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸ் தாங்க. நம்ம சொல்லியிருப்போம் ரேஞ்சு இந்த 55,600 ஜோன். ஓகேங்களா? இந்த 500 to 600 ஜோன், இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இது இது ரிஜெக்ஷன் பண்ணிச்சுன்னா, கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகலான்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு வேலை போகலைங்க இன்றைக்கி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. நம்ம பிரேக் அவுட் கொடுத்தா என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த 55,900 ஓகேங்களா, இந்த ஜோன் வந்துச்சுன்னா நீங்கள் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துலையுமே மார்க்கெட் வரல. ஓகேங்களா? இன்றைக்கி சொன்ன மாதிரி சேம் இன்றைக்கி என்ன செனாரியோவோ அதே தாங்க உங்களுக்கு நாளைக்குமே. ஓகேங்களா? ஜோன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க இந்த 55,900. ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா, இந்த இடத்துல இப்படி வருதுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இங்கேருந்து செல்லிங் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? செல்லிங் என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஹியூஜான ஃபால் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 55,900 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு ஃபால் ஆகிடும். இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த 55,500 ஜோன். ஓகேங்களா? இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் சாலிடாக இந்த 55,160 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துருச்சுன்னா, கீழே வந்தோடனே வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜெக்ஷன் வைக்கிதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வைக்கிதான்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஓகேங்களா, க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுச்சுன்னா திரும்ப ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்படி வந்துடலாம். இந்த மாதிரி சினாரியோ நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து செல்லிங் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக உள்ளே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேவா, மெயினாக இந்த ட்ரெண்ட் லைனுமே ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த ரெட் கலர் லைன் நான் போட்டிருக்கல, நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இல்லை, இந்த 55,900 இந்த ஜோனு பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கால் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் செல்லிங் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம். சிம்பிளான சினாரியோ தான். ஓகேங்களா? அந்த ஜோனை மட்டும் மார்க் பண்ணிங்க. 55,900 55,900 இந்த ஜோன் வந்துச்சுன்னா நம்ம செல்லிங் ஈஸியாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இல்லை, மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா, கேப் டவுனில் இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு திரும்ப அகைன் இங்கே ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். இந்த டைமில் கூட நம்ம இங்கே இந்த 55,150 இந்த ஜோனில் ஒரு சின்ன ஸ்கால்பிங் மாதிரி பண்ணிக்கலாம் கால் சைடு. இந்த மாதிரி ஒரு கால் சைடு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா லாங் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்கால்பிங் மாதிரி என்ட்ரி எடுத்துங்க. நீங்கள் புட் சைடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் வெயிட் பண்ணலாம், ஒரு 150 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரீமியமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான சினாரியோ. மார்க்கெட்டில் வந்து ஒன்று இந்த ஜோனில் போச்சுன்னா, ஓகேங்களா, இந்த ஜோன் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸில் போச்சுல, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேவா? நான் இந்த இடம் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேவா? இந்த ஜோன் உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஜோனை வெளியில் வரட்டும். ஓகேவா? இந்த ஜோன்லேருந்து ஈஸியான சினாரியோ தான். மேலே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 55,900 கால் சைடு செல் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணாலுமே நீங்கள் செல் சைட்
ஃபோக்கஸ் பண்ணலாம் கீழே இந்த 55,500. நீங்கள் ஓஏ டேட்டாவுமே நாளைக்கு மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்க பாருங்கள். ஓஏ டேட்டா பார்க்குறப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் வீடியோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.